தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது xiaomi தரப்புலேருந்து இப்போ புதிதாக லான்ச் ஆகிருக்கிற MI A2. இது கூகுள் தரப்புலேருந்து ஒரு பார்ட்னர்ஷிப்போட இவங்க ஏற்கனவே MI A1 அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோடைய அடுத்த வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே அட்ராக்ஷன் வந்து அதிகமாக ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் எங்கிட்டையும் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம பிரத்யேகமான அன்பாக்சிங் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன அட்வான்ஸ்டாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க மற்றும் பல விஷயங்களும் சேர்த்து மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். MI A2 ஸ்பெயினில் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ சீக்கிரமாகவே இந்தியாலையும் இது லான்ச் ஆக போகுது. இந்த பர்டிகுலர் பாக்ஸ் எல்லா பாக்ஸ் போலவே MI பாக்ஸ் போலவே தான் இருக்குது. பின்பக்கமாக நம்ம பார்த்தோன்னா மேட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு டேகையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் லான்ச் ஆகும்போது நமக்கு வர்றது எல்லாமே மேட் இன் இந்தியா பாக்ஸஸ் தான் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு 4GB 64GB இன்பில் ஸ்டோரேஜ் கொண்ட அந்த பர்டிகுலர் வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ரிவ்யூ யூனிட் முதல்ல பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வந்து கேசஸ் கொடுத்துருக்காங்க. கேசஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை இருக்குது. அதுக்குள்ளே என்னடா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB போர்ட்க்கு பதில் இப்போ டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. அதனால நமக்கு 3.5mm ஜாக்கும் வந்து இப்போ கிடையாது. அதற்கு பதிலாக ஒரு அடாப்டர் கொடுத்திருக்காங்க. ரொம்பவே ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்வேன். எதனாலன்றது நான் போக போக சொல்றேன். உங்களுக்கு சிம் எஜெக்டர் டூலும் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு சில புக்லெட்ஸும் இருக்கு. கூடவே ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃப்ரீ கேஸ் கொடுத்திருக்காங்க. பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமாக MI A2 மொபைல் அதுவே வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு சில குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொபைல் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்ல ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கு. ரொம்ப ஸ்லீக்காகவும் தெரியுது. ஸோ மொபைலை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். இதில் நமக்கு வால்டாக் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. 5V 2A கொண்ட வால்டாக் அடாப்டர். டேட்டா கேபிள் கொடுத்திருக்காங்க. இந்த டேட்டா கேபிள் நமக்கு நார்மலான கேபிள் போல இல்லாம இது டைப் சி கேபிள், USB to டைப் சி. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிசிக்கல் ஓவர்வியூ என்னன்னு பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ராக் கீயும் இருக்கு. ஸோ டாக்டைல் ஃபீட்பேக் ரொம்பவே நல்லா இருக்கு. மேல் பகுதியில் நமக்கு ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் இருக்கு. இடது பக்கமாக நமக்கு பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் சிம் கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த வாட்டி என்ன அப்படின்னா உங்களால் 2 சிம் மட்டும் தான் போட முடியும். அப்படி ஒரு சிம் வேணானா தான் நீங்கள் மைக்ரோ SD கார்டு போட முடியும். பிகாஸ் உங்களுக்கு மைக்ரோ SD கார்டு டெடிகேட்டடாக கொடுக்கல. கீழ்ப்பகுதியில் நமக்கு ஸ்பீக்கர், மைக்ரோஃபோன் அண்ட் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக நமக்கு 2 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 12 மெகாபிக்சல் கொண்ட சென்சார், இன்னொன்று 20 மெகாபிக்சல் கொண்ட சென்சார். நமக்கு ஃபிளாஷும் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, மீ பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. முன்பகுதியில் நமக்கு 20 மெகாபிக்சல் கொண்ட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. LED ஃபிளாஷ் இருக்குது, இயர்பீஸ் மற்றும் சென்சார்ஸ் இருக்குது. 5.99 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொண்ட டிஸ்பிளே. கீழே வந்து ஆன் ஸ்க்ரீன் பட்டன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பார்த்துருங்க. 5.99 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் 2.5D கர்வ்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 660 ப்ராசஸர் 14 நானோமீட்டர் டெக்னாலஜியில் Adreno 512 GPU இருக்குது. 4GB RAM மற்றும் 6GB RAM கொண்ட 2 வேரியன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவில் எது லான்ச் ஆகும் தெரியல. என்கிட்ட இருக்கிறது 64GB இன்பில் ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியன்ட்டும். இது இல்லாமல் நமக்கு ஒருவேளை 6GB மற்றும் 128GB கொண்ட இன்னொரு மாடலும் வந்து லான்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் 2 சிம்லையுமே வந்து 4G ஓல்டி சிம்மும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் 2 ஓல்டி சிம், அதுவும் ஒரு அட்வான்டேஜ். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு டியூவல் வைஃபை பேண்ட் சப்போர்ட் ஆகுது. 2.4 + 5 GHz பேண்டும் வந்து சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. USB டைப் சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. இதோட வெயிட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 170 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 3010 mAh கொண்ட பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 3010 mAh பேட்டரி இருக்குது. விலை என்ன அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் அன்னைக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 8.1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேட்ச் லெவலும் ஜூன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா கூகுள் கிட்ட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. MI A1 மாதிரி கிடையாமல் இதற்கு கரெக்டாக கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. ஸ்டோரேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 15GB வரைக்கும் அது யூஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 48 முதல் 49GB வரைக்கும் இந்த 64GB இன்பில் ஸ்டோரேஜ் கொண்ட மாடலில் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டோரேஜ் கிடைக்குது. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் 4GB RAM இருக்கிறதுனால உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் இப்போதைக்கு என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன் ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் இது ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு MI UI மாதிரி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கூகுளுடைய டைரக்ட் பேஸ்ட் OS வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. அதனால உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸும் அதிகமாக இருக்காது. உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் தனியாக தான் இன்ஸ்டால் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்லீக்காக இருக்குது. டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுதும் உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும். ஒன் ஹேண்ட் ஃபீல் வந்து நீங்கள் ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும்பொழுது இன்னுமே நல்லா இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 3.5mm ஜாக் கொடுக்கல. அதுதான் ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நான் கருதிட்டு இருக்கேன். பார்க்கலாம் என்னுடைய டே டு டே யூசேஜில் நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபீல் வந்து இன்னும் அதிகமாக இருக்கா அப்படின்றது போல. ஸோ முதல்ல கேமரா ஆப் பார்த்தலாம். கேமரா ஆப் பார்க்கறதுக்கு ரொம்பவே சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான். ஷட்டர் ஸ்பீட் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் கிடையாது. பட் ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது. இதிலே நமக்கு போர்ட்ரேட் மோடும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் முன்பக்கம் மற்றும் பின்பக்கம் 2 சைட்லையுமே போர்ட்ரேட் மோட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதிகப்படியாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் 4K வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நான் இப்போ எனக்கு கிடைச்ச டைமிங்கில் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் நீங்கள் வந்து
செக் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அன்பாக்சிங் மற்றும் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பார்க்கறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் நான் நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்தியாவில் லான்ச் ஆகும்பொழுது உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்பேரிசன் வீடியோ எந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணணும், கூடவே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரிவ்யூவில் நான் என்னென்னலாம் கவர் பண்ணணும், உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின ஏதாச்சும் கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம். மீண்டும் இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.